Hello friends, இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையான சப்பாத்தி ரோல் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து முதல்ல சப்பாத்திக்காக நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுல்ல நான் இன்னைக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அது கூடவே சப்பாத்திக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசையும்போது தான் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சா தான் வந்து மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இது காயாம இருக்கிறதுக்காக மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எங்க பார்த்தாலும் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா வந்து ஊறட்டும். அடுத்து நம்ம முட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்துல 3 முட்டை எடுத்துர்க்கேன். அதை வந்து நம்ம இப்போ உடைச்சிக்கலாம். முட்டையை வந்து முன்னாடியே வந்து தண்ணியில போட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஒரு ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து அடிக்கும்போது தான் முட்டை வந்து நல்லா சாஃப்ட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா வந்து நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமா துருவின கேரட் சேர்த்துருக்கேன். அடுத்து பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமா பச்சை மிளகாய் சேர்த்துர்க்கேன். அது கூடவே வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துர்க்கேன். அடுத்து கொஞ்சமா மல்லித்தழை. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துர்க்கேன். நம்ம வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறதுனால பார்த்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கடைசியா வந்து முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து கலந்துடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. அப்பதான் வந்து சாப்பிடும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சூப்பரா சாப்பிடலாம். இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதில இருந்து இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து நல்லா வந்து உருட்டிக்கோங்க. இப்போ இத வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில வச்சு சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. ஒரு சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா கோதுமை மாவை தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண மாவை வந்து இதில வச்சு நல்லா வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு வந்து நம்ம நல்லா வந்து மெலிசா தேய்க்கணும். அப்பதான் வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். மொத்தமா தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டா தெரியும். அதனால தான் வந்து நம்ம சப்பாத்திக்கு எப்பவுமே வந்து மெலிசா தான் தேய்க்கணும். பாத்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம தேய்ச்சாச்சு. பாருங்க நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்குது. இப்போ வந்து தோசைக்கல்ல சூடு பண்ணி நம்ம தேய்ச்ச சப்பாத்தி வந்து நான் அடுப்புல போட்டுருக்கேன். அதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு நல்லா வந்து இந்த மாதிரி 2 சைடும் வேக வச்சுக்கோங்க. மிதமான ஹீட்லயே நல்லா வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க நெய் கூட சேர்த்து சப்பாத்தி பண்ணலாம். அதுவும் வந்து நல்லா இருக்கும். இப்போ பாதி அளவு சப்பாத்தி வந்து வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டையை வந்து இந்த சப்பாத்தி மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைங்க. அடுப்பு வந்து நல்லா வந்து சிம்ல வச்சிருங்க. அப்படி இல்லைனா வந்து கருகிடும். அதனால தான் வந்து நம்ம சிம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண முட்டையை இந்த மாதிரி நம்ம மேலே வந்து போட்டுக்கணும். இப்போ நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த சைடும் நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்காக பொறுமையா வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம்ல வச்சுட்டு நல்லா வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து ரெடியா இருக்குது. நம்ம சப்பாத்தி ரோல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து
சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.